வணக்கம் தமிழ் உறவுகளே. காலம் நமக்கு தந்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர்கள் பற்றி காண்போம். நாம் மூதாதையர்கள், நம் அப்பாவுடைய அப்பா, தாத்தாவுடைய இவர்கள் கண்ட தலைவர்களில் காமராஜர் ஒரு அமைச்சரவையில் இருந்தவர் கக்கன். இவர்கள் மிகச்சிறந்ததான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு சி.என். அண்ணாதுரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த சி.என். அண்ணாதுரை ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைவராக நமக்கு கிடைத்திருந்தார். அதன் பிறகு எம்.ஜி. ராமச்சந்திரன், அவரும் ஒரு சிறந்த தலைவராக, ஏழைகளின் நண்பனாக நமக்கு கிடைத்திருந்தார். நாம் அவர்களையெல்லாம் எளிதாக நம்முடைய மூதாதையர்கள் இழந்து விட்டார்கள். பல்வேறு காரணங்களாக காமராஜரை மட்டும்தான் தோற்கடித்தார்கள் நம்முடைய மக்கள். அதன் பிறகு அண்ணா அவர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்து விட்டார். எம்ஜிஆர் மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டார். ஸோ அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த தலைவர் தற்போதைய முதல்வர் திரு ஜோசப் விஜய். நாம் நம்முடைய மூதாதையர்கள் காமராஜரை தோற்கடித்ததற்கான பலன் இந்த காலகட்டத்தில் அனுபவித்து விட்டோம். அதுதான் உண்மை. ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம். ஆனால் வளர்ச்சி என்பது கடைக்கோடி குடிமகனுக்கும் உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றில் எந்த குறையும் இல்லை என்ற நிலை வரும்பொழுதுதான் அது ஒரு உண்மையான வளர்ச்சியாக கருதப்படும். இன்று நம் நாடு அந்த நிலைமையில் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஸோ இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மனிதரை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மூதாதையர்கள் செய்த தவறை நாம் செய்யாமல் நம்முடைய சந்ததியை காப்பாற்ற நாம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற மனிதனை நாம் விட்டுவிடவே கூடாது, இழந்துவிடவே கூடாது. அவரை நன்கு பற்றி கொண்டோமானால் நம்முடைய சந்ததி நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு வல்லரசு நாட்டில் வாழும் சந்ததியாக காணப்படும். நன்றி, வணக்கம்.